தமிழகத்தோட மிகப்பெரிய அரசியல் விமர்சகர் அப்படின்னே சொல்லப்படலாம். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆள் தான் சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற ஊழலாக இருக்கட்டும், செய்கிற தப்பாக இருக்கட்டும், ரொம்பவும் தைரியமாக எடுத்து சொல்கிறதுல ஒரு பெரும் புள்ளி அவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய தடவை அவரை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. முக்கியமாக 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவரை தூக்கி உள்ளே வச்சுருக்குறாங்க. ஏன்னா மேபி அவருடைய விமர்சனம் மூலமாக கட்சியோட ஓட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியை யோசிக்கிற அளவுக்கு ஒரு பெரும் புள்ளியாக இருந்திருக்கிறாரு சவுக்கு சங்கர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சோகம் தான் இன்றைக்கி தமிழகத்தோட அவருக்குன்னு இருக்கிற அந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடியை இறக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற இந்த அடுத்தடுத்த சோகங்கள் அவரையே கிட்டத்தட்ட முடக்கி போட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம். அப்பேற்பட்ட ஒரு சோகத்தை தான் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாராலையும் சொல்லப்படுற ஒன்று. 2 பேரோட ஈகோவுக்கு நடுவில் ஒரு குழந்தை பலியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி அனைவராலையும் விமர்சனம் பண்ணப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். முக்கியமாக சவுக்கு சங்கர் அவருடைய மகன் கடைசியாக எழுதி போன ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போலீஸாரால் வெளியிடப்பட்டிருக்கு. அதை தான் நாம் ரொம்ப தெளிவாக என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியதாக தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுக்கு சங்கர் அவருடைய மகன் அதாவது மூத்த மனைவியோட மகன் மரக்காணம் சைடில் இருக்கிற அவங்களுடைய பாட்டி வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. மனைவி ஆர்த்தி கூட. அவங்க கணவன் மனைவி இடையேயான அந்த கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேரும் தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதில் அவருடைய படிப்பில் கொஞ்சம் முன்ன மாதிரி நாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய வீட்டில், அதாவது அம்மா கொஞ்சம் கண்டிச்சிருக்கிறாங்களாம். அதனால் இந்த துயரம் ஏற்பட்டிருக்கு. அதாவது வீட்டோட கொல்லப்புறத்தில் இருக்க ஒரு மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு அந்த 13 வயது மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனாலும் ஒரு 13 வயது குழந்தைக்கு தூக்கிட்டு தற்கொலை பண்ணுற அளவுக்கு தைரியம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோணத்தில் தான் இன்றைக்கி போலீஸார் பல தரப்பில் இதை பல்வேறு கட்ட விசாரணையாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு படிப்பு வரல அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு குழந்தை எடுக்கிற விபரீத முடிவை யாராலுமே இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா எல்லா வயசுலேயுமே குழந்தைங்கள எல்லா பேரண்ட்ஸுமே திட்டுவாங்க, கண்டிப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக குழந்தைங்களோட மனசில் எப்படி இப்படி ஒரு விபரீத எண்ணம் தோன்றும்? அப்படி என்ன அந்த குழந்தை மனசில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சம்பவம் பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன்னா சவுக்கு சங்கரோட மகன் என்ன பண்ணியிருக்காரா, அடிக்கடி அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்களாம். அப்பா மேலே இருக்கிற அந்த சவுக்கு மேலே இருக்கிற அதிகபட்ச கோபத்தை மனைவி மகன் மேலே தான் அதிகபட்சமாக காட்டியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி குழந்தை படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. டிஸ்டர்ப் ஆகி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அப்பாவை மீட் பண்ணணும்னு கேட்டதுக்காக அப்பா அந்த கோவத்தை மனைவி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அது அந்த குழந்தை மனசில் ஒரு பெரிய காயத்தை வலியை ஏற்படுத்தியிருக்குது. அதனால் கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போலீஸார் தரப்பில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 13 வயசு குழந்தை, அவங்க ஃபோனு, இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய இறப்புக்கு காரணமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டுட்டு போயிருப்பாரா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். அப்போ தான் இப்படி ஒரு கடிதம் இருக்கிற மாதிரி வெளியாயிருக்கான். அதாவது அவருடைய அப்பாவை சந்திக்கக்கூடிய அந்த ஆசை அப்படிங்கிறது அவருக்கு அதிகபட்சமாக இருந்திருக்குது. ஆனால் அதை அடிக்கடி அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அதை திட்டி திட்டி குழந்தைய காயப்படுத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு தனிமை அப்படிங்கிறது அவங்க மனசில் ஏற்பட்டிருக்குது. இந்த ஒரு விரக்தி கூட இந்த விஷயத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கருடைய மகன் ஒரு 13 வயசு குழந்தை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் போலீஸார் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்குது. தற்போதைக்கு இந்த விசாரணை பல்வேறு கட்டமாக இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் அதை தொடர்ந்து என்ன ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியில் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, ரீசெண்டாக சவுக்கு சங்கரே என்னுடைய அன்னை அவனை பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னுமே எல்லாருக்குமே ஒரு மேற்கொண்டு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய அம்மாவும் இறந்தாங்க. என்னுடைய அம்மா மேல் லோகத்தில் என்னுடைய பையனை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ட்விட்டர் அவரு கொடுத்துருக்காரு.